بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருப்பதனுடைய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அவ்வாறு வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட இந்த மனித இனம் பூமியில் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை அல்லாஹ் பல்வேறு காலகட்டங்களிலே இறை தூதர் மூலமாக அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். மனிதகுலம் உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை இறை தூதர்கள் போதித்து இறைவனுக்கு இணை கற்பிக்காத முஸ்லிம்களாக வாழக்கூடிய வழிமுறையையும் இறைவனுக்கு இணை கற்பிக்காத முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய அந்த பெரும்பாக்கியத்தையும் ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்பதையே தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி பிரச்சாரமாக செய்து வந்தார்கள். அவ்வாறு பிரச்சாரம் செய்த எல்லா நபிமார்களும் குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டுதான் இந்த பிரச்சார களத்திலே அவர்கள் நின்றார்கள். இறை தூதர்களாக வந்த நபிமார்கள் அனைவருமே இந்த ஏகத்துவ கொள்கையை மனித சமுதாயத்திற்கு சொல்கிற போதெல்லாம் பல்வேறு அடக்குமுறைகளை நபிமார்கள் சந்தித்தார்கள். எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை அவர்கள் சந்தித்தாலும் அந்த அடக்குமுறை தகர்த்தெறியக்கூடிய வண்ணமாக இறை நம்பிக்கையின் மீது அவர்கள் முழுமையாக இறைவனை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக இறைவனுடைய பேருதவியை கொண்டு இந்த மார்க்கத்தை உலகிலே நிலைநிறுத்தி சென்றிருக்கிறார்கள். இப்படி சென்ற பல நபிமார்கள், ஆனால் இன்றைக்கு இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறை தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இறுதி நபியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். இனிமேல் யாருமே இந்த சமுதாயத்திற்கு இறை தூதர்களாக அனுப்பப்படுவது இல்லை. ஆனால் இனி கியாமத்து நாள் வரைக்கும் இந்த மனித சமுதாயத்திற்கு சத்தியத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு முஸ்லிம்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜில் இந்த மக்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த செய்தி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜில் சொல்கிறாங்க, எனக்கு அப்புறம் எந்த தூதரும் வரமாட்டாங்க, இந்த செய்தியை உங்களிடத்தில் ஒரு சின்ன செய்தி கிடைத்தால் கூட அதை மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்கிற ஒரு பொறுப்பை நம் மீது சுமத்தி சென்றிருக்கிறார்கள். இந்த வரலாறு எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் யார் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் மக்கள். இவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்களிலேயே இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பில் ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்த சத்தியத்தை யார் மக்களுக்கு சொல்கிறது? இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா அப்படி என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் முஸ்லிம்கள் சொல்ல வேண்டிய இடத்துல முஸ்லிம்களில் சிலரும் இஸ்லாத்தை அறியாததின் காரணத்தினால, இறைவனை பற்றி அவனுடைய ஆற்றலை பற்றி தெரியாததின் காரணத்தினால இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு
நம்ம தௌஹீதில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவவாதிகள் இவர்கள் மீது தான் இந்த முக்கிய பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் சைக்காலஜியாக சிந்தித்து பார்த்தால் கூட இந்த சத்தியத்தை முஸ்லிம்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அவர்களே இஸ்லாத்தை அறியாத போது அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டிய முழு வாய்ப்பும் அறிந்து வைத்திருக்கக்கூடியதும் நம்மள்கிட்ட இருக்கிறதுனால நம்ம தான் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஏகத்துவ பணியில் ஈடுபடக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு மனிதனும் அவன் துறவரத்தோடு இருக்க போகிறதில்லை. இஸ்லாத்தை சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களுமே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை தான் சொல்லித்தர்றாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும், அது ஒரு சுன்னத்து, திருமணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லித்தர்றாங்க. இப்படி சொல்லித்தரப்படக்கூடிய இந்த சுன்னத்தை பேணுகிற அடிப்படையில் எல்லா ஏகத்துவவாதிகளும் குடும்ப வாழ்க்கையை பின்னி தான் இருப்பார்கள், அதை சார்ந்து தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில் இவர்கள் சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள், அவர்கள் அந்த சமூகத்தில் சந்திக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக, அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் யாரை திருமணம் முடித்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உறுதுணையாக இருக்கக்கூடிய பல வரலாற்று சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான், அப்படி ஒரு பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க முடியும். அவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள், அவர்கள் பிரச்சார களத்தில் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள், இதையெல்லாம் அவர்களுக்கு மனதத்துவ ரீதியாக அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இந்த அவர்களை தேற்றி விடக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை கவனிக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்குது அப்படி என்று சொன்னால் பெண்களிடத்தில் தான் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, தங்களுடைய நிலையை உணர்ந்து இந்த உலகத்தில் அவர்கள் வாழக்கூடியவர்களாக மாறினால் இந்த ஏகத்துவத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும். பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள்? தங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது என்பதை அவர்கள் எப்படி கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இயந்திரமாக இருப்பதான் பெண்களுடைய வாழ்க்கை என்று அவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான பெண்களை நம்ம பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு கட்டத்திலையும் பெண்கள் ஒவ்வொரு நிலையை அடைந்து வருகிறார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தையர்களோடு வாழக்கூடிய ஒரு நிலை, திருமணம் அப்படின்னு என்று சொல்லி முடித்து கொடுத்து விட்டால் கணவனோடு வாழக்கூடிய ஒரு நிலை, குழந்தை பிறந்துருச்சு அப்படி என்று சொன்னால் குழந்தைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு நிலை, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவர்களை வளர்க்கிறது, அவர்களுக்காக வேண்டிய தேவைகளை ஏற்படுத்தி தர்றது, இப்படி பல கட்டங்களில் அவர்கள் தங்களுடைய பரிணாமத்தை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் மார்க்க ரீதியாக பெண்கள் எப்படி தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும், இந்த மார்க்க அடிப்படையில் தங்களை எப்படி அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் பயணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் பலவிதமான பல்வேறு பெண்களுக்கு, பெரும்பாலான பெண்களுக்கு இது அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால தான் என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த ஏகத்துவ பணியில் இருக்கக்கூடிய சில ஆண்களை கூட பெண்களாக இருப்பவர்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு நீங்கள் செய்யணும்? நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி தாவா களத்தில் நிற்கணும்? நீங்கள் மட்டும் ஏன் சீர்திருத்த பிரச்சாரம் பண்ணணும்? நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஏழைகளுக்காக வேண்டி கவலைப்படணும்? மற்றவர்களுடைய நிலையை பார்த்துவிட்டு இந்த ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய சில பெண்களும் இந்த மாதிரி கணவர்கள் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு மற்ற கணவர்மார்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, மற்ற பெண்மணிகளுடைய கணவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி ஏன் நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த உலகத்தில் மற்றவர்களை பார்த்துவிட்டு அதை சாய்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சி இருக்குது. ஆனால் பெண்களாக இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் பக்கபலமாக, ஒரு ஆணுக்கு பக்கபலமாக அவர்கள் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் ஒரு சாதாரணமாக மாற்றிவிடலாம். இன்னைக்கு உலகத்தில் அவர்கள் வளர்க்கக்கூடிய குழந்தை இருக்குதே, இந்த குழந்தை தான் நாளைக்கு பெரிய ஒரு ஆளாக மாறுகிற பொழுது சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த குழந்தை ஏற்படுத்தும். இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெரும்பகுதியான நேரம் யார்கிட்ட இருக்குது? கணவனாக இருக்கக்கூடிய கணவன்கிட்ட. அவன் உழைத்து சம்பாதிக்கிற ஒரு விஷயத்திற்காகவே நேரத்தை செலவழிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் வீட்டில் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியது, இந்த பொறுப்பெல்லாம் யார்கிட்ட இருக்குது என்று சொன்னால் பெண்ணிடத்தில் தான் இருக்குது. ஆக பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நம்ம இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும்,
இதுக்கு நமக்கு இஸ்லாம் எப்படியெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது, ஒரு கணவனிடத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், இதுக்கு எப்படி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த பொறுப்பை மறந்துவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மற்ற பெண்களை பார்க்கிறார்கள். அவர்கள் ஆடம்பரமாக இந்த உலகத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளை பார்த்துவிட்டு நாமும் அப்படி இருந்தால் என்ன, ஏன் கணவர் மட்டும் இப்படி போயிட்டு இருக்கிறாரு, அந்த கணவர் மாதிரி இவர் இருக்க மாட்டேங்கிறாரு என்று சொல்லியெல்லாம் இப்படி ஒரு தங்களுடைய மனசில் ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். முதல்ல குடும்பம் என்று சொன்னாலே அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெரிய பொறுப்பு அந்த பெண்ணிடத்தில் தான் இருக்குது. இந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்குது. ஒரு கணவனுக்கு அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருப்பதை விட அந்த தாயாக இருப்பவர்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எப்படி குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள், எந்த குழந்தையுமே உலகத்தில் பிறக்கிற பொழுது அது முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. ஒரு இந்து வயிற்றில் ஒரு இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவருடைய தாய் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை கூட முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. அவர்கள் வளர்க்கக்கூடிய விதத்தில் தான் அந்த குழந்தை இறை மறுப்பாளனாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தை இறை மறுப்பாளராக மாறக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கு தர்காவுக்கு போகிறாங்களே எத்தனையோ ஆண்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட தர்காவுக்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த குழந்தைக்கு இப்படி அவங்க பயிற்றுவிக்கிறார்கள். இதெல்லாம் உண்டு, இங்கே தர்காவுக்கு நீங்கள் போகலாம், இந்த மாதிரி காரியத்தை அங்கே நீங்கள் ஈடுபடலாம் என்பதையெல்லாம் இவர்கள் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறதின் காரணத்தினால தான் இவங்க இஸ்லாத்தில் இருந்து கொண்ட இறை மறுக்கக்கூடிய ஒரு குழந்தையாக மாறி விடுகிறது. ஆனால் தர்காவுக்கு போகிறத தப்பு இல்லை அப்படின்னு மனசில் பதிந்து விடுகிறது. அப்புறம் ஒரு காலத்தில் நம்ம சொல்லி சீர்திருத்தம் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த குழந்தை இப்படி தடுமாறி அந்த தர்காவிற்கு செல்வதற்கு யார் காரணம்? முதல்ல பெற்றோர்கள் தான் காரணம். அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் தான் காரணம். குழந்தையிலேயே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்திய மார்க்கத்தை சொல்ல வேண்டும், இந்த ஏகத்துவத்தை அவர்களுக்கு சொல்லி சொல்லி வார்த்து வளர்க்க வேண்டும். இப்படி வளர்த்தால் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக மாறுவார்கள், மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாக மாறுவார்கள். அவர்கள் வளர்ந்து பெரிய ஆளாக மாறுகிற பொழுது சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுப்பார்கள். சமுதாயத்தில் அநியாயம் நடக்கிற பொழுது அதை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலும் நீதிக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது, நேர்மையாக நடக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது என்கிறதையெல்லாம் இவர்களுடைய உள்ளத்தில் இப்படி மாறுமா இல்லையா? இஸ்லாத்தை சொல்லி வளர்க்கும் பொழுது இப்படி வரும். எந்த ஒரு செயலை செய்கிற பொழுதும் இந்த மார்க்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சிந்திச்சு பார்த்து நீதியாக நடக்கக்கூடிய எண்ணம் அந்த குழந்தைக்கு வருமா இல்லையா? ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன எப்படி குழந்தையை வளர்க்குறோம்? ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட குழந்தையை வளர்க்கக்கூடிய முறைகளை பார்த்தால் அது ஒரு சிஸ்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். நமக்கு குழந்தை இருக்குதா, அல்லாஹ் வணங்கணும் அப்படி சொல்லிடுவோம், அவ்வளோதான். அது நம்ம அழைத்து வரக்கூடிய பல போராட்டங்கள், நம்ம கேட்கக்கூடிய பயான்கள், இது மூலமாக தெரிஞ்சு போயிடும். நம்ம என்ன சொன்னோம்? மற்றவர்கள் சொல்லி அதை அவன் காது கொடுத்து கேட்டு அவனுடைய அறிவை கொண்டு தீர்மானித்து அவன் மாறுறான், அவனுடைய தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம எந்த அளவிற்கு மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறோம் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். பெரும்பாலான குழந்தை என்ன செய்ய, நம்ம பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆர்வப்படுறாங்க. தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகள் நல்ல இந்த உலகத்தில் நல்ல கல்வி கற்க வேண்டும் அதில் ஆசைப்படுறாங்க. மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்களா? இப்படி ஆசைப்படக்கூடிய இந்த பெற்றோர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்களா? தன்னுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரி அல்லாஹ்னா யாரு, நபிமார்கள் என்றால் யாரு, நமக்கு சோதனை ஏற்படுகிற பொழுது நம்ம எப்படி அதை சந்திக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் எப்படி அதில் அந்த சோதனையை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும், எப்படி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த இறை தூதர்கள் அர்ப்பணித்தார்கள், இந்த விஷயத்தை எல்லாம் ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோமா? தாய் தந்தையரை மதிக்கிறதுல, அல்லாஹ்வை நம்புறதுல, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோமா? நம்ம ஒரு டெக்னிக்கலை வச்சுருக்கிறோம், நம்ம ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கிறோம். அதெல்லாம் அரபி சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கூலில் சேர்த்துனா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பெற்றோர்களாக இருக்கிற இந்த ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட எப்படி இவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அரபி படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே சேர்த்து விட்டா முடிஞ்சு போச்சு. அவங்க உலக கல்வியும் கொடுத்துக்குவாங்க, மார்க்கத்தை பற்றி நாலு சொல்கிறாங்கல்ல, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்போ மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள். இதெல்லாம் பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்குது.
ஒரு குழந்தைய நம்ம நல்ல முறையில் வளர்த்தோம்னு வச்சுங்க, அவர்கள் இந்த காலம் முழுக்க செய்யக்கூடிய பல அமல்களில் நமக்கு பங்களிப்பு இருக்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லி தராங்க? ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்தால் அந்த காரியத்தை அவர் செய்கிற வரைக்கும் நீங்கள் மரணித்தால் கூட நிலையான காரியமாக அது தர்மமாக இருக்கும் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும், மல்டி நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும், மரணித்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்கிறாங்களா இல்லையா? நம்ம இப்படி கற்றுக் கொடுப்பதன் மூலம் என்ன மாதிரி நன்மை நமக்கு கிடைக்குது? அந்த குழந்தை செய்கிற எல்லா அமல்களிலுமே நமக்கு நன்மை கிடைக்கிறது. அதே மாதிரி நம்ம கற்றுக் கொடுப்பதன் மூலம் என்ன நடக்கும்? சமுதாயத்தில் இவன் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்று தருவான். அது மட்டும் இல்லை, நம்மளை உரிய வகையில் மதிப்பான். இன்னைக்கு பெரும்பாலான முதியோர் இல்லங்கள் துறப்பதற்கு என்ன காரணம்? ஒரு தாயை பெற்றெடுத்த தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதுக்கு ஒருத்தன் துணிகிறான். இவங்களை வச்சு பராமரிக்க முடியல, இவங்களுக்கு எனக்கு சோறு போட முடியல அப்படி என்று சொல்லி யார் வர்றா? முன் வர்றா? பெற்ற அந்த குழந்தை, அந்த தாய் பெற்றெடுத்த அந்த குழந்தை இருக்கிறானே, அந்த பிள்ளையாக இருக்கக்கூடியவன், அவன் போய் ஒரு தாயை பெற்ற தாயை இந்த முதியோர் இல்லத்தில் விடுவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கல. என்ன சிரமம் வந்தாலும், இதை விட இன்னும் சிரமம் வந்தாலும் தாயை கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, தாய்க்கு உரிய முறைகளை சேவை செய்வது என்னுடைய பொறுப்பு, இது மார்க்கம் எனக்கு வலியுறுத்தி இருக்கிறது, இது எனக்கு பெரிய நன்மையை இதுக்கு எனக்கு மறுமையில பெற்றுத்தரும். இதையெல்லாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது சொல்லித்தந்தால் இப்படி கொண்டு போய் விடுவாங்களா? தௌஹீத்வாதியாக இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறாங்களா? அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு அத்தா நல்லா இருப்பார், அம்மா நல்லா இருப்பாங்க, மரியாதை கொடுக்கிறார். அதே ஒரு மனைவி வந்தவனே அத்தா அம்மா கணிக்கிறது இல்லை, அத்தாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கொடுப்பதில்லை, அம்மாவை மதிக்க வேண்டிய அந்த மரியாதை அவர்களுக்கு கொடுப்பதில்லை, ஒரு பெயரளவுக்கு கூட நலம் விசாரிக்கிறது கிடையாது. அப்போ இதில் என்ன காரணம் என்று சொன்னால், மவனுக்கும் அந்த அம்மாவுக்கு சண்டை வராது. மனைவியோட சண்டை போட்டால, அம்மாக்கார் என்ன செஞ்சிட்டா? மனைவியோட சண்டை போட்டாலா இல்லையா? அதனால அம்மாவோட எனக்கு கோபம் என்று சொல்லி மகன் கோவித்து கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா? நான் பேச மாட்டேன் அம்மாவோட. ஏன்ப்பா பேச மாட்டேன்? உனக்கு அம்மாவுக்கு சண்டையா? அதெல்லாம் இல்லை, என் மனைவியோட சண்டை போட்டாங்க. அப்போ ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை மனைவியோடு சண்டை போட்டாங்க என்பதற்காக வேண்டி பேச மாட்டேன் என்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர்களுக்கு இயற்கையாகவே மார்க்கத்தை அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த பெற்றோர்களுக்கு இருக்குது. ஏதோ நம்ம ஒரு சிஸ்டத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு அந்த சிஸ்டமேட்டிக்காக வாழ வைக்கிறோம், அவ்வளோதான். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த பக்குவத்தை வெளிப்படுத்துறதில்லை. நம்முடைய பொறுப்பு இருக்குது என்பதை நாமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அது நமக்கு கடமையாக இருக்குது என்பதையெல்லாம் மறந்துட்டு தான் இன்றைக்கி பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், முஸ்லீமாக பிறந்த குழந்தைங்க ஒரு கொலை செய்கிறான், சிறுவனாக இருக்கிற ஒரு கொலை செய்கிறான். எங்கே? இதே சென்னையில் வந்து வசிக்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சரை கத்தியால் ஓங்கி குத்தி அந்த ஆசிரியரை குத்தி விட்டான். இது எப்படி நடந்து? கொலை எப்படி நடந்துச்சு? குத்துனது யாரு? ஒரு முஸ்லீம் தான் குத்துனான், சிறுவனாக இருக்கிறப்ப குத்துனான். அப்போ இந்த மாதிரி அவனுக்கு கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உலகத்தில் அவனுக்கு சின்ன பிள்ளையிலே வருவதற்கு என்ன காரணம்? இந்த பெற்றோர்கள் செய்கிற பல்வேறு விதமான சம்பவங்கள். குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை, அதே மாதிரி தாங்களும் எப்படி குழந்தைகளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நம்ம இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய நல்ல விஷயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. குழந்தைய வச்சுக்கிட்டே திரைப்படத்தை பார்க்கறது, குழந்தை வச்சுக்கிட்டே சீரியலை பார்க்கறது. இதை இந்த குழந்தையோடு சேர்ந்து பார்க்கிற பொழுது அந்த திரைப்படத்தில் சீரியலில் வர்ற காட்சிகளை எல்லாம் ரியலாக செய்யணும்னு இவன் நினைக்கிறான். இப்படி செஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஒரு கதாநாயகன் போய் ஒரு ரவுடியை கொத்தி கொள்றப்ப இங்கே அப்பாக்கார் உட்காந்து சிரிக்கிறாரு, அம்மாக்காரவங்க கரெக்டாக நல்லா சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் தப்பு இல்லை, இப்படி செஞ்சால் பாராட்டுவாங்க, இப்படி செஞ்சால் நல்லது தான், உடனே கோபம் வந்துட்டுலாம் கத்தி எடுத்துட்டு குத்தணும், இப்படி தானே அப்பா அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் இவனுடைய மனதில் பதிஞ்சு இவனும் இப்படி செய்வதற்கு துணிவதற்கு அதான காரணம். இவன் கத்தியை எடுத்துகிட்டு போய் குத்துற அளவுக்கு இவனை மூளையில் ஆர்டர் போட்டது எது? ஏற்கனவே இவர்கள் செய்தது, இந்த படத்தில் பார்த்ததையெல்லாம் இவன் நினைவு வைத்துக்கொண்டு இப்படி செய்ய தூண்டிச்சு. அப்போ பெற்றோர்களாக இருப்பவருடைய பலவிதமான பரிணாமத்தில் குழந்தையை வளர்ப்பதில் நல்லதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நம்மளும் அவனுக்கு நேரம் நம்ம நல்லவன் நடந்து காட்டணும், நம்ம உண்மை பேசி வாழ வேண்டும், நம்ம பொய் பேசாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டத்திலையும் பிறரிடத்தில் யாசை கேட்காம வாழணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அந்த இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய வரையறையை மீறாமல் அதுக்குள்ளே நீங்கள் நின்று காட்டுங்க, எல்லா சிரமத்தையும் பார்ப்பான்.
இந்த தந்தை தாய் அடையக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் அவன் பார்த்து ரோல் மாடலாக எடுத்துக்குவான். இப்படி தான் வாழணுமா? அதனால தான் அவன் போய் கத்தி எடுத்து குத்துனது. தாய் தந்தை செய்யக்கூடிய பல்வேறு விதமான அனாச்சாரங்களை பார்த்து விட்டு அவன் அதோடைய ரோலாக எழுதி மாறி போய் என்ன செய்கிறான், அந்த டீச்சரை போய் குத்துறான். நம்ம இந்த மாதிரி நம்ம ஒழுக்கமோடு நம்ம வாழ்ந்து காட்டோம் என்று சொன்னால் நம்ம குழந்தை நாளைக்கு அப்படி வாழ்வானா இல்லையா? ஒரு தாய் தந்தைக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வாழ்வதை விட வேறு என்ன மகிழ்ச்சி? நம்ம குழந்தையை பெற்றிருக்கிறோம், இந்த குழந்தையை வளர்க்குறோம், நாளைக்கு நல்லவனாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே நம்ம ஆசைப்படுறோம். நம்ம நல்லவர்களாக இந்த குழந்தை முன் வாழ்ந்து காட்டினால், நடந்து காட்டினால், அது அவனை அப்படி வாழ்வதற்கு தூண்டும் என்று சொன்னால் அப்படி வாழணுமா? அப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்படி முயற்சி செய்ய வேண்டும். அப்படி பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் அப்படி இருக்கிறதே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அந்த குழந்தை இப்போ சக குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு சொந்தக்காரவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பெண் வீட்டார் பதறாங்களா? இவனு பார்க்குறான், பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே அவங்க பதறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலே குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை பிறந்துருது, இவங்களும் பதற ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம், பொம்பளை பிள்ளை போய் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இதெல்லாம் தப்பு, ரைட், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் மன ரீதியாக அவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும், விதைக்கும். சின்ன பிள்ளையில என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அது ஈஸியாக பதிவிடும். ஒரு பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிறதுக்கு ஏதாவது சிரமம் இருக்குதா? காஞ்ச மரத்தில் ஆணி அடிக்க முடியாது. பச்சை மரத்தில் ஆணி அடிப்பது என்பது இலகுவாக அது அந்த ஆணி அடிச்சிடலாம். அந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் பதியும். இன்னைக்கு யதார்த்த உலகத்தில் பார்க்குறோம், பெண் குழந்தை பிறந்துட்டுனா உடனே என்ன செய்கிறாங்க, பதறக்கூடிய காட்சியை பார்க்குறோம். என்னமா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சாங்களா? இதெல்லாம் ரியலாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். பொம்பளை பிள்ளை போய் பிறந்துருச்சே, எப்படி கட்டி கொடுக்க போறாருன்னு தெரியல. யார் பேசுவா? ஒரு தௌஹீத்வாதியாக இருந்து கொண்டு அவங்களே சொல்லுவாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு முன்னாடி, இப்படி கட்டி கொடுக்க போறாருன்னு தெரியல. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோமா? இப்படி சொன்னா அவனுடைய மூளையில் அது போய் பதியுமா இல்லையா? அதான் என்ன சொல்றான் அல்லாஹ், எப்படி சொல்றான் இதை? பெண் குழந்தை பிறந்து விட்டால் அது சுப செய்திங்கிற அல்லாஹ். சுப செய்தியா நீங்க அன்னைக்கு சொல்லி பாருங்க. உங்களிடத்துல பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம், அப்படி சொல்லுங்க. இது அவனுக்கு பதியும். யாருக்கு? நம்முடைய குழந்தைகளுக்கு பதியும். இது சமூகத்தில், சமுதாயத்தில் பல வருடங்களுக்கு அப்புறம் இது ஒரு சீர்திருத்தமாக மாறும். அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான். என்ன இப்படி சொல்றீங்க, கவலைப்படுறீங்க? எங்க வீட்டில் எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, பொம்பளை புள்ள பிறந்துட்டுன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா மார்க் அப்படி தான் நமக்கு சொல்லி தருது. அப்படி சொல்லக்கூடியவர்கள் நம்ம இருக்க வேண்டும். அப்படி யாரும் சொல்றது இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, பெண் குழந்தை பெற்று விட்டால் அந்த பெண் குழந்தை பெறுவதன் மூலம் அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. உலகத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அது முன்னுதாரணமாக அமையும். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய நடவடிக்கையின் மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் ஒரு பதிவாக அமையும் என்பதையெல்லாம் நம்ம சீர்திருத்தி பார்க்கணும். நம்முடைய பெண் குழந்தை இருக்குது, அது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் இருக்கிறோம், பதறோம். அது மாதிரி அவங்களுக்கு போய் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, இப்போயும் பொம்பளை பிள்ளை பிறக்குதா? பையனுக்கும் பொம்பளை பிள்ளை தான், இந்த பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளை தானா அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? இந்த செய்தி கேட்ட உடனே பெண்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஆண்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் தான் கஷ்டப்படுறது அந்த குடும்பத்துக்காக. பெண்கள் அப்படி பெண்களுடைய வாயிலிருந்தால் இந்த வார்த்தை வரும். இப்போ இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய அந்த குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறுவர்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கூட என்ன செய்வாங்க, ஓ இப்படி தான் நம்ம உலகத்தில் இதெல்லாம் இப்படி தான் சொல்லணும் போல இருக்குது, இப்படி தான் நடந்துக்கணும் போல இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு மனசில் பதியுமா இல்லையா? நம்முடைய தாய் தந்தைகள் எல்லாம் பதறினதுனால தானே நம்ம பதறோம். மார்க்க ரீதியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்படி பதறதுக்கு லாஜிக்காக ஏதாவது நியாயம் இருக்குதா? மார்க்கம் நமக்கு அப்படி சொல்லித்தரவே இல்லை. மார்க்கத்தை நம்ம கரெக்டாக பின்பற்றி வந்திருந்தால் இப்படி சொல்லி இருக்கவே மாட்டோம். நம்முடைய தாய் தந்தைகளுக்கெல்லாம் இப்படி சொல்லித்தரப்படவில்லை. அவர்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தவன இப்படி பதறதான் செஞ்சாங்க எல்லாருமே. அந்த மாதிரி நம்மளும் வார்த்தை எடுக்க அதெல்லாம் பார்த்ததுனால நம்மளும் இப்போ பதறோம். ஆனால் நமக்கு மார்க்கம் தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்படி பதறலாமா, இப்படி பதறக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் இப்படி, பெற்றோர்கள் இப்படி பதறினதுனால நம்முடைய உள்ளத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி நம்ம சைக்காலஜி என்ன செஞ்சிடறோம், இப்படி அந்த பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படணும் என்பது தெரிந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கும் அப்படி தான் பிறந்துச்சு பொம்பளை பிள்ளை, இந்த பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படிங்கிற அந்த வருத்தத்தை நம்ம வாயால் டப்புட்டு என்ன செஞ்சிடறோம், வெளிப்படுத்திடும். இதிலெல்லாம் ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் நமக்கு சமூகத்தில் நிறைய பொறுப்பு இருக்குது. நம்முடைய இந்த மார்க்கத்தை பலரிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய பல விஷயத்தில் இது ஒரு அம்சமாக இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம கவனிக்க வேண்டும். அல்லாஹ் கூட என்ன சொல்கிறான், பெண் பிள்ளை பிறந்தால் அது உங்களுக்கு நற்செய்தி. அது மட்டும் இல்லை, யார் 2 பெண் பிள்ளையை பெற்று அதை ஒழுக்கத்தோடு வளர்க்குறாங்களோ அவங்க மறுமையில் எப்படி இருப்பாங்களா, என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 2 விரல்களையும் அப்படி இணைத்து காட்டுறாங்க. இது மாதிரி நானும் அவரும் இப்படி சொர்க்கத்தில் இருப்போம் அப்படி என்று சொல்லி ஒரு கேரண்டி தர்றாங்களா இல்லையா? இந்த விஷயத்தை பெண்கள் என்ன செய்யணும்? அப்படி சொன்னோடனே உங்களுக்கு சொர்க்கத்துக்கான ஒரு சாவி, ஒரு கருவி கிடைச்சிருச்சு. இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிட்டான். அதனால தான் என்னது, அதாவது பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்திங்கிறதே அதுக்கு தான். உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குழந்தை மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் அந்த பெற்றோர்களிடத்தில் சொல்லக்கூடியவர்களிடத்தில் இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். பெண் குழந்தை பிறந்தால் யாராவது இப்படி கேவலமாக நடப்பாங்களா? ஒரு அதிர்ச்சி அடைவாங்களா? ஐயோ பெண் குழந்தை பெற்றுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா? இன்னைக்கு வேறொரு சமூகத்தில் பெண் குழந்தை பிறந்தால் எப்படிப்பட்ட நிலையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்? பெண் குழந்தையா என்று பார்த்து அதை கருவறையிலே இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? கொல்லக்கூடிய காட்சி. அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் இன்னைக்கு பெண்ணா ஆணா பெண்ணா என்பதை நீங்கள் குழந்தைய வயிற்றில் இருக்கிறப்ப பார்க்கக்கூடாது, ஸ்கேன் செஞ்சு பார்க்கக்கூடாது. அப்படி ஸ்கேன் செஞ்சு பார்த்தால் கூட மருத்துவர் சொன்னாலும் மருத்துவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கம் சட்டம் போடுது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த பெண் சிசு கொலை நடந்திருக்குன்னு பாருங்க. பொம்பளை புள்ள பிறந்தா அதை கொல்லக்கூடிய காட்சி. பொம்பளை புள்ள பிறந்தாலே உங்களால் வளர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை போட்டு தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களால் வளர்க்க முடியலையா? தொட்டில கொடுத்துருங்க, அரசாங்கம் நாங்கள் வளர்த்துக்குவோம், எங்களுடைய பொறுப்பு அந்த குழந்தையை வளர்க்கிறது எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி அரசாங்கம் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இப்படி ஒரு செயல் இருக்கும் என்று சொன்னால் இந்த சமூகம் எந்த அளவிற்கு பெண்களை அந்த குழந்தையா இருக்கிறப்ப கொல்றதுக்கு துணிஞ்சிருப்பாங்க. இதை தடுக்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணுமே, திட்டம் கொண்டு வரணுமே என்று சொல்லி அரசாங்கம் முயற்சி செய்யக்கூடிய வகையில் இந்த சம்பவம் இருக்குதா இல்லையா? இதை அரசாங்கம் செய்து மார்க்கம் நமக்கு முன்னே சொல்லி கொடுத்துருச்சு. மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அது உங்களுக்கு சுப செய்தி அப்படின்னு இந்த மார்க்கம் சொல்லி தருது. 2 பெண் பிள்ளை பிறந்துருச்சா அது உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு கருவியாக இருக்குது. யார் 2 பொம்பளை பிள்ளைய ஒழுக்கமாக வளர்க்குறாங்களோ மறுமையில் நானும் அவரும் இப்படி இருப்பேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அந்த வாசலை இது மூலம் அவங்க கிடைக்கும் என்று சொல்லி சிம்பாலிக்காக சொல்கிறாங்க என்று சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படணும். சமூகத்தில் இந்த பெண் பிள்ளை பிறந்தாலே மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்பதை எந்த அளவிற்கு நம்ம கொண்டு போகணும். ஆனால் இதை கூட ஒரு தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கவலைப்பட்டு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதை பார்க்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கு இப்படி தான் போல இருக்குது. அப்போ இப்படிலாம் அது ரொம்ப ஒரு அறிவுறுத்தக்க விஷயம் போல இருக்குது. பொம்பளை பிள்ளை பிறந்தாலே நமக்கு கஷ்டம், அது ஒரு கெட்ட விஷயம் போல இருக்குது அப்படின்னு பதியுமா இல்லையா? அதனால தான் அவனுக்கு பெண் குழந்தை பிறக்கிறப்ப அவன் கூட சில நேரத்தில் கவலைப்படக்கூடியவனாக மாறிடுறான். ஏகத்துவத்தில் அந்த சாதாரண நுனிப்புள்ள மேய்கிறாங்களே, அல்லாஹ்வை வணங்கணும், குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட மற்றவர்கள் ஏன்பா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தாம்ல அப்படின்னு துக்கப்பட்டு ஒரு செய்தி சொல்கிற போது கூட முகம் சுளிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்படி இருக்கிறாங்க. தனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே என்பதையெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு காட்சி ஏகத்துவவாதிகள்கிட்டயே காணப்படக்கூடிய காட்சியை பார்க்கறது என்ன காரணம்? இதெல்லாம் அவங்களிடத்தில் போய் சேரலை. ஒரு தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் கூட இப்படிப்பட்ட மாற்றம் அவர்களிடத்தில் வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அல்லாஹ் நற்செய்தி சொல்லிட்டான் அப்படின்னு பகிரங்கமாக நீங்கள் சொல்ல ஒரு சபையில் சொல்லி பாருங்க. அவன் நாளைக்கு அவனுடைய ஜெனரேஷனில் அவன் ஆணாக இருந்தால் தனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும்போது சந்தோஷப்படுவான். ஒரு தன்னுடைய மனைவி அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு என்பதை ஒரு ஆண் அதிகமாக அவன் என்ன செய்வான்? மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவான். அது இந்த சமூகத்தில் ஊடுருவி என்ன செய்யும்? எல்லோருடைய வாயிலிருந்தும் அந்த வார்த்தையை அடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிறக்குதா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான எனக்கு ஒரு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவான். இப்படி எப்போ சொல்லுவான்? இந்த பெற்றோர்கள் இப்படி நடந்து காட்டணும். குழந்தைகள்கிட்ட நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான நடவடிக்கைகள் அவனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் கலர்ந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த ஏகத்துவவாதிகளிடத்தில் இப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்களேன், உலகத்தில் இன்றைக்கு தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இப்படி இந்த களத்தில் நின்று மார்க்கத்தை சொல்கிற பொழுது பல்வேறு விதமான சங்கடங்களை ஒருவன் அனுபவிப்பான், பல சிக்கல்களை அனுபவிப்பான், பல சிரமத்திற்கு ஆளாக்கப்படுவான், பலவிதமான தியாகத்தை செய்துதான் ஒருவன் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு பொருளை விற்கிறாந்தா கூட ஒரு சந்தையில் எவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு பொருளை நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிறாந்தா கூட அதுக்கு பலவிதமான தியாகம் செஞ்சு தான் விற்க முடியும். பலவிதமான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் என்பதெல்லாம் அறிவையெல்லாம் சிந்தித்து தான் சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி இது இருக்கிறப்ப ஒரு கெட்ட பொருளை கூட ஒருத்தன் வாங்கிட்டு விடுவாங்க.
மார்க்கெட் சைக்காலஜியாக மனுஷனுடைய மூளை என்ன சொல்லும், ஒரு கெட்ட பொருள் தெரியுது, விலை குறைச்சி கொடுத்தா கூட அதை வாங்கிட்டு போயிடுவான். நம்ம கடை போட்டு வச்சு விற்பாங்க, அப்படியே பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கும். பளபளப்பாக இருந்து ஒரு 4 பேர் 10 பேர் 50 பேர் நின்று அந்த ஒரு மார்க்கெட்டில் ஒரு கடையில் வாங்குறாங்களா, நமக்கு தேவையே இருக்காது. அந்த பொருள் தேவையில்லாத ஒரு பொருளை கூட எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்களா இல்லையா, நம்மளும் ஒன்று வாங்குவோம் அப்படி சொல்ல வாங்குகிறோம். அப்படி ஒரு மனிதன் தள்ளப்படுவான். ஆனால் மார்க்கத்தை சொல்கிறதுல, மார்க்கத்தை பின்பற்ற வைக்கிறதுல பல சிரமம் இருக்குது. ஏன், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதை பின்பற்றக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு ஒருத்தன் வந்தால் சைத்தான் அங்கே திரையிடுவான். உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாந்தாக்கா, இன்றைக்கி வரதட்சணை என்பது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய கேடு, பெரிய கேடு என்பது யாராவது மறுப்பாங்களா? எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். வரதட்சணை என்பது சமுதாயத்தில் மிகப்பெரிய கேடாக இருக்குது. பல பேர் பகிரங்கமாக இன்றைக்கு மார்க்கத்தில் வருவதற்கு தடையாக இருப்பதற்கு இது ஒரு காரணம் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறாங்க. எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் இப்போ இஸ்லாத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன், நான் பொம்பளை பிள்ளையோட வந்துடுவேன், ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைக்கு நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நிறைய வரதட்சணை நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் சமூகத்தில் கேட்குறாங்க, என்னால் அப்படி கொடுக்க முடியல, அதனால் எங்கள் சமூகத்திலே பார்த்து நான் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் இந்த இஸ்லாத்துக்கு வந்துடுறேன், அதனால தான் வெயிட் பண்ணுறேன் இப்படின்னு பகிரங்கமாக சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு சம்பவமாக இந்த வரதட்சணை இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை, இந்த வரதட்சணையை எல்லாருமே விளங்கி வைத்திருக்கிறோம். தப்பு தான். ஒரு இஸ்லாத்துக்கு ஒருத்தர் 4 பேரோட வர போகிறாரு, நீங்கள் வாங்க வரதட்சணையினால ஒருத்தர் மட்டும் வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்கிறாரு, அவர் மட்டும் வர்றது மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு விஷயமா இருக்குதப்பா. வரதட்சணைனால எந்த அளவிற்கு சமுதாயத்தில் அந்த குடும்பங்கள் சீரழிவு போகுது. முதிர்கண்ணிகளாக இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் தன்னுடைய உழைப்பை, 50 வருஷம் உழைச்ச உழைப்பு, 25 வருஷம் உழைச்ச உழைப்பு, கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு தியாகம் செஞ்சு சேர்த்த சொத்து, அந்த பிள்ளைகளை எல்லாம் பிரிஞ்சு பார்க்காம அவன் அயல் நாட்டில் சேர்த்த சொத்து எல்லாத்தையுமே தன்னுடைய மகளை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி 25 வருஷ உழைப்பை அப்படியே திருமணத்துக்காக கொடுத்துட்றான். வரதட்சணை கேட்குறவங்கள வரதட்சணைக்காக வேண்டி இந்தாங்க நகை அப்படின்னு சொல்லி எதை கொடுக்குறான்? 25 வருஷம் உழைச்ச உழைப்பை கொடுக்குறான், அவன் வாங்குறான். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ கேடுகட்டு போய் அவனுக்கு பண பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னால் அவன் போய் பலர்கிட்ட போய் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு காட்சி, அவனுடைய மானத்தை எல்லாம் இழந்து விட்டு அவன் போய் கையேந்தி நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் நடக்குதா இல்லையா? இதையெல்லாம் பார்க்குற எல்லோருமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. தப்புன்னு சொல்கிறோம்ல, ஆனால் அதை அப்படி செய்யாத அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறான்? வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் என்ன செய்கிறான்? வரதட்சணைக்கு எதிராக ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தா என்ன செய்கிறான்? வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தெருமுனை கூட்டம் போட்டால் என்ன செய்கிறான்? உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். ஒன்றும் இல்லை, நீங்கள் பொதுக்கூட்டம் போட வேணாம், ஒரு தெருமுனை பிரச்சாரம் பண்ண வேணாம், பிட் நோட்டீஸ் கொடுக்க வேணாம், வரதட்சணை வாங்காமல் நான் திருமணம் செய்கிறேன் என்று சொல்லி ஒருவன் அந்த ஜமாத்தில் போய் அந்த மினிட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீ வரதட்சணை வாங்காமல் செய்யலாம்? அப்படி தடுக்கிறானா இல்லையா? எதுக்கு இதை நம்ம சொல்ல வர்றோம்னா, மார்க்கெட்டிங்கில் விற்கக்கூடிய பொருள் நமக்கு தேவை இல்லை, நமக்கு தெரியும், மூளை சொல்லுது தேவை, நமக்கு தேவை இல்லைப்பா அது அப்படி சொல்லும், எல்லாரும் வாங்குறானா இல்லையா? அப்போ நம்மளும் ஒன்று வாங்குவோம், அப்படி மனோ இச்சையை உங்களை கொண்டு போகும், வாங்கிட்டு போகிறான். இது தப்புன்னு தெரியுது, மூளை சொல்லுது, ஆனால் அவன் ஏன் தடுக்கிறான்? மார்க்கம் இது என்னது? அது மார்க்கெட்டு, அதனால் அதில் நமக்கு தேவையில்லாததை கூட நம்ம கொடுத்து வாங்குவோம், பொருளாதாரத்தை செலவழிக்க தயாராக இருப்போம். ஆனால் மார்க்கம் என்று வருகிற பொழுது சைத்தான் அங்கே நிற்பான், நல்லதை பின்பற்றுறதை தடுப்பான். நல்லதை பின்பற்றும் பொழுது அங்கே அரணாக அதை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த சைத்தான் நிற்பான். பல பேரை தூண்டி விடுவான், எதிரியாக நிற்க வைப்பான். அப்போ ஒரு வரதட்சணை வாங்காமல் திருமணம் முடிப்பதை கூட ஊராரெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். எதுக்கு? மார்க்கத்தை சொல்கிறது அவ்வளோ கஷ்டம், விளங்குறதுக்கு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? இந்த ஏகத்துவவாதிகள் தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. முஸ்லீம்கள் நம்ம மார்க்கத்தை சொல்ல வேண்டும், இறை தூதர்கள் இனிமேல் வரமாட்டாங்க, அந்த பொறுப்பை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த மார்க்கத்தை யார் சொல்லுவா? முஸ்லீம்னு சொல்லக்கூடிய இந்த தர்காவை வழிபடக்கூடியவர்கள் சொல்லுவாங்களா? நம்ம தான் சொல்ல முடியும். ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய நம்ம தான் மார்க்கத்தை சொல்ல முடியும். இப்படி சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட துன்பங்களை இவன் அனுபவிக்கிறான் என்பதற்கு தான் இதை சொல்கிறோம். மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது, நல்ல விஷயத்தை சொல்லுகிற பொழுது அது மார்க்கம் என்கிற காரணத்தினால சைத்தானை அங்கே நிற்பான். அதனால தான் ஊர் கூட்டம் போட்டு இந்த திருமணத்தை தடுக்கக்கூடிய வேலைகளை ஜமாத் செய்யுது. இப்போ எந்த அளவிற்கு இவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் பாருங்க. ஒரு கூட்டத்தை தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு, சத்தியத்தின் பக்கம் கொண்டு வர்றதுக்கு, ஏகத்துவத்தை பின்பற்ற வைக்கிறதுக்கு, அவர்களை ஏகத்துவத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி தயாரிக்கிறதுல, இந்த சத்தியத்தை இவன் சொல்வதற்காக அந்த களத்தில் நிற்பதில் எவ்வளோ பெரிய தியாகத்தை இவன் செய்ய வேண்டியது இருக்குது. மார்க்கத்திற்காக வேண்டி இவன் எப்படிப்பட்ட தியாகத்தை, பங்களிப்பை அளிக்கிறான். இப்படியெல்லாம் செய்கிற பொழுது
எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படும். சைக்காலஜியாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எனக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மார்க்க பிரச்சாரம் செஞ்சாலும் சரி, குடும்பத்துக்காக உழைத்தாலும் சரி, நல்லவனாக வாழுகிற பொழுது ஏதோ ஒரு விஷயம் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிற பொழுது எவ்வளவுதான் தன்னுடைய மனசில் போட்டு அவன் புதைத்து வைத்தாலும், இயற்கையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது இந்த குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கிறாங்களா, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இந்த 2 பேரில் மனைவியாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவிலான அவர்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் போதும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. உடனே அதை போட்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பெரிய பாதிப்புன்னு முடிஞ்சு அவ்வளோதான், அதே நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதான் இயற்கையாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனால் ஆண் என்ன செய்ய மாட்டான், எந்த விஷயத்தையும் உடனே சொல்ல மாட்டான். இது ஆணுக்குன்னே ஒரு தன்மை. இது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் தன்னுடைய மனைவிட்ட கூட பகிர்ந்துக்கிறதுல கூட சில காலத்தை பார்ப்பான். இது இப்போ சொல்லக்கூடாது, இது பாதிப்பு ஏற்படுத்தும், அவங்களுக்கு பாதிக்கும், இது இப்போ சொல்ல, இதெல்லாம் சின்ன விஷயம், நம்மளே வச்சுக்குவோம். இப்படி என்ன செய்வான், ஒவ்வொரு கணவனாக இருக்கக்கூடியவன் அவன் உலகத்தில் அடைகிற அந்த பாதிப்புகளை, அவன் உலகத்தில் சந்திக்கிற கஷ்டங்களை, அவன் எதிர்கொள்கிற சங்கடங்களை எல்லாம் உடனே அவன் தன்னுடைய மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டான், தன்னுடைய தாயிடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டான். மனதில் அவன் அமைக்கிக்கிட்டே இருப்பான். எல்லாத்தையும் போட்டு உள்ளத்தில் போட்டு என்ன செய்வான், மனசில் வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டம் வருகிற பொழுது யாராக இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய ஒரு காட்சி, ஒரு நிலை ஏற்படும். இப்படி அந்த மாதிரி எந்த மனிதனும் அப்படி நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டம் வந்து சொல்லுவாங்க. இப்படி சொல்கிற பொழுது அந்த மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும், அவர்களுக்கு தோளோடு தோள் நிற்க வேண்டும். எதுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், நமக்கு சமூகத்தில் அவ்வளோ பொறுப்பு இருக்குது. சும்மா நம்ம இன்றைக்கி வந்து சமைச்சோம், பையனை ஸ்கூலில் விட்டுட்டோம், திரும்பி பையனை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு, அடுத்து சொந்தக்காரங்க வர்றாங்க, அவங்களோட விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். இதுதான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையாக இன்றைக்கு நாம் தீர்மானித்து வைத்திருக்கிறோம். ஒரு பெண்கள்னால் என்ன, அந்த பெண்ணை தர்கா வழிபாட்டில் இருக்கிறா, நம்ம தௌஹீதில் இருக்கிறோம், அவ்வளோ முடிஞ்சில. அவங்க பயானுக்கு வரல, நம்ம பயானுக்கு வந்துட்டோம், அவ்வளோ முடிஞ்சில. இதுதான் அளவுகோலா? அது இல்லை. ஒரு ஆணை சார்ந்து ஒரு பெண் வாழ்கிறாள், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற பொழுது 2 பேருக்குமே இந்த சமூகத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சமூகத்தில் ஒரு நன்மையை செய்யக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு ஆணை விட பெண் தான் என்ன செய்ய முடியும், அதிகமாக குழந்தைகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். அப்போ ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையான விஷயங்கள் அந்த குழந்தைகளிடத்தில் வரும். ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவரிடத்தில் வரக்கூடிய நடைமுறையான விஷயங்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் வரும். அதையெல்லாம் பார்த்து நம்ம செய்யணும். அதே மாதிரி என்ன, இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய இவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது சமூகத்தில். இவ்வளவு பிற விதமான தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கு துணையாக ஒரு பெண் நிற்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது தெரியுமா, ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள், ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எப்படி இருக்கிறாங்க, உலக நடைமுறைகளை பார்க்குறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, எத்தனை வருஷம் சொல்கிறது, எத்தனை வருஷம் தான் இந்த ஜமாத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறது, எத்தனை வருஷம் தான் நம்ம சத்தியத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறது, எத்தனை வருஷம் தான் அந்த ஊருக்கான நம்மளை எதுக்கலாம், இதுக்காக வேண்டி நம்ம அப்படியே ஒதுங்கி போய் நிற்க முடியும், எல்லாத்தையும் விடுவோம், எல்லாத்தையும் கொஞ்ச காலம் குறைச்சிக்குவோம் அப்படி என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா, இதுதான் உண்மை. இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் போனாலும் நம்ம நல்லா இருப்போங்கிறது கேரண்டி இருக்குதா? எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் போனாலும் நமக்கு எந்த விதமான மனபாதிப்பும் ஏற்படாதுங்கிறதுக்கு ஒரு கேரண்டி இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அல்லாஹ்க்கு பெருசாக காட்டுவான். ஒரு சின்னோண்டு கஷ்டத்தை கூட அல்லாஹ் நினச்சா என்ன செய்வான், பெருசாக காட்டுவான். பெரிய கஷ்டத்தை அசால்ட்டாக போயிடும். எவ்வளோ பெரிய நோய் வரட்டுமே, இதெல்லாம் அசால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு காட்சியை பார்க்குறோமா இல்லையா? என்ன அல்லாஹ் தீர்மானிக்கிறான், உள்ளத்தில் தூக்கி போடுறான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரு சின்னோண்டு விஷயம் அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், அல்லாஹ் தூக்கி போடுறான். அப்போ இந்த மாதிரி என்ன ஆகிடக்கூடாது என்று சொன்னால், ஒரு ஆண் இந்த களத்தில் நிற்கிற பொழுது, சத்தியத்தை சொல்கிற பொழுது, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கிற பொழுது, ஒரு பெண்ணும் அவர்களோடு துணை நின்று அவர்களுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும், அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது என்பதை பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பாருங்களேன், திருமண பிரச்சாரம் பண்ணிட்டு ஒருத்தர் ரோட்டில் நின்று அந்த திருமண பிரச்சாரம் பண்ணுறாரு, கொளுத்துற வெயிலில் நின்று அவர் இந்த கத்துறாரு, இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா அப்படி போவாங்க, நீங்கள் பாட்டுக்கு மைக்கு பிடிச்சி கத்துறீங்க, யாருமே இல்லை, கிளை செயலாளர் இல்லை, தலைவர் இல்லை, பொருளாளர் இல்லை, நீங்கள் மட்டும் ஏன் அப்படி போய் நிற்கணும், நீங்கள் மட்டும் ரத்த தான முகாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் காலையில் போயிட்டீங்க. அவர் பாருங்கள், அவர் வெளியூர் போயிட்டாரா இல்லையா, நிர்வாகியாக இருக்கிற அவர் வெளியூர் போயிட்டார். இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், அந்த பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கணவர்கிட்ட வந்து இது ஒரு விஷயமாக வந்து அதை வச்சு அவர்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன், இந்த உலகம் என்பது நமக்கு சிறைச்சாலை தான், மறுமை தான் நமக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, அதுதான் சொர்க்கம்.
அதை நோக்கி தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு தராத ஒரு பாக்கியத்தை, மற்றவர்கள் அடையாத ஒரு வழியை, மற்றவர்களுக்கு தராத ஒரு இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு இந்த நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். அதே மிகப்பெரிய அருள் தானே. நம்ம ஏன் இதை தூரமாக்கணும்? இதை இன்னும் நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு என்ன? அல்லாஹ் கூலி வச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே என்ன செய்கிறான் அல்லாஹ்? யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ, எல்லாத்துக்குமே அல்லாஹ் வந்து ஒரு மறுமையில் கூலி வச்சிருக்கான். அதே மாதிரி என்ன நினைக்கணும்? நமக்கு இந்த கஷ்டம் வருது, பொருளாதார நெருக்கடி வருதா? இந்த நெருக்கடி இந்த சத்தியத்தில் இருந்தால் வருது. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? எந்த ஒரு ஆத்மாவையும் தன்னுடைய அவனுடைய சக்தியை மீறி நான் சிரமப்படுத்துவதில்லை. அவனால் என்ன கெப்பாசிட்டி தாங்க முடியுமோ, எந்த அளவிற்கு அவனுடைய ஆத்மா தாங்கிக் கொள்ளுமோ அவ்வளவுதான் நான் சிரமப்படுத்துறேன் என்று சொல்லி அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். உதாரணத்துக்கு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி அன்னை வந்து கஜிதா அவர்கள் இருக்கிறாங்கல்ல, கஜிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த சத்திய மார்க்கத்திற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி துணை நின்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி பட்டத்தோடு அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு அந்த ஹீரா குகையிலிருந்து வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. இதை வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது, இந்த மாதிரி சம்பவத்தை சொல்லி ஒரு நடுக்கம் ஏற்படுது என்று சொல்லி எனக்கு போத்துங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய அந்த பெண்மணியுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், உண்மையாகவே ஒரு கணவனை எப்படி ஒரு பெண்மணி நேசிப்பாளோ, எப்படி இந்த கணவனிடத்தில் இருந்த நட்பண்புகளை அவள் கிரகிச்சு இதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் முடிவு எடுப்பார்களோ அந்த மாதிரி அந்த அன்னை எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கணவர் சொல்கிறார், என்னுடைய சகோதரன் சொல்கிறான், என்னோடு கூட பிறந்த இன்னொரு சகோதரன் சொல்கிறான், இவர்களெல்லாம் செய்யட்டும் என்று சொல்லி ஆர்வம் ஊட்டக்கூடிய காட்சியை விட அதை தடுக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு சமூகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த பாதிப்பு வராது. ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லது தான் மக்களுக்கு சொல்கிறீங்க, ஏழைக்கு உதவணுங்கிறீங்க, எல்லா மக்களுக்கு சீர்திருத்த சொல்லக்கூடிய ஒரு ஆள் நீங்கள், மக்களுக்கு நன்மையை நடக்கூடிய ஒரு ஆள் நீங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தீமை ஏற்படாது, உங்களுக்கு இது மாதிரி ஒரு தீங்கு ஏற்படாது என்று சொல்லி அவங்க ஆறுதல் சொல்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய வரலாற்றில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒரு கணவன் சொல்கிற பொழுது அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் சத்தியத்தை சொல்கிற எல்லோருமே ஒரு கட்டத்தில் பாதிப்பு அடைவார்கள். ஏன்னா மார்க்கத்தை சொல்கிற பொழுது சைத்தான் வந்து நிற்பான், அதை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி தடுப்பான். எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்பட்டாலும் அவன் உள்ளத்தில் போட்டுக்கொண்டே இருப்பான், வெளியில் சொல்லவே மாட்டான். ஆண்களாக இருக்கக்கூடிய சொல்ல மாட்டார்கள். ஒரு கட்டத்தில் சொல்கிறப்ப இப்படி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா, இதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் ஒரு நன்மையை நாடுகிறான், நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான், எது கவலைப்படணும் அப்படி என்று சொல்லி அவர்களை மன ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்கள், பெற்றெடுத்த தாயாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களை தேற்ற வேண்டும். ஏன்? சத்தியத்தை சொல்வதில் பெரும்பங்கு ஆண்களை சார்ந்திருக்கு. பெண்கள் போய் என்ன செய்ய முடியாது? ஒரு திருமண பிரச்சாரம் பண்ண முடியாது. ஆண்கள் தான் இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அப்போ தன்னோடு கூட பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்கிற இந்த பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டையாக நாம் நின்று கூடக்கூடாது. அவர்கள் பாதித்து அந்த பாதிப்பு ஏற்படுகிற பொழுது, ஏன்பா உன்னதான் ஊரில் எல்லாரும் எதுக்குறாங்க, நீ எதுக்கு இந்த ஜமாத்திலேருந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், எதுக்கு சீர்திருத்த பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி தடைகளாக நாம் நிற்காமல் அந்த மாதிரியான ஒரு ஆறுதலை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அப்படி வளர்க்கணும், நம்முடைய கணவர்களுக்கு அப்படி சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மன ரீதியாக நீங்கள் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடி இருக்கிறான், அவ்வளோதான். இதன் மூலம் உங்களை அல்லாஹ் இன்னும் சிறப்பிக்க நாடுகிறான் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னால் அவர்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற கசப்பெல்லாம் நீங்கும், அவர்கள் மனசில் போட்டு பெரித்து வைத்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கும். அவர்கள் இன்னும் என்ன செய்வாங்க? ஃப்ரீ மைண்டாக அந்த விஷயத்துக்கு போவாங்க. இது ஒரு விஷயம் நம்மளை சார்ந்து இருக்கிறது. பெண்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இதையெல்லாம் ஒன்று சார்ந்து இருக்கிறது. அதே மாதிரி என்ன, இன்னைக்கு ஏகத்துவத்தை பின்பற்ற பொழுது பலவிதமான சங்கட்டங்களை, சிரமங்களை பெண்களாக இருக்கக்கூடிய நீங்களும் என்ன செய்வீங்க? அனுபவிப்பீர்கள். ஒரு தேவை நடக்குது, அந்த குடும்பத்தில் வரதட்சணை திருமணம் நடக்குது, அந்த மாதிரியான உறவுக்கார திருமணத்தில் பங்கெடுக்கக்கூடாது என்று சொல்லி கணவர் தடுப்பார். நமக்கு ஆசை இருக்கும், போகணும். குடும்பத்துடைய உறவினர்கள்லாம் வர்றாங்க, எல்லா உறவினர்களையும் அங்கே பார்க்க முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த உறவினர் வருவாங்க, அவங்களுடைய மகள் நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்களும் வருவாங்க.
எல்லாரையும் போய் அந்த இடத்துல சங்கமிக்கக்கூடிய காட்சி இடத்துல நம்மளும் போன அந்த உறவுக்காரர்களையும் பார்க்கிற ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அவர்கள் சேரக்கூடிய அந்த இடம் மார்க்கம் தடுக்கக்கூடிய வழியாக இருக்குது. அப்போ இதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது உங்களுக்கும் ஒரு சங்கடம் வரும். இப்படி எவ்வளோ பெரிய விஷயம் இது. பல வருஷம் பார்க்காத ஒரு உறவினர் வர்ற பொழுது அவர்களை பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷமான களமாக இருக்குது. எல்லா உறவினர்களும் ஒரே இடத்துல குழுமி இருக்கிற பொழுது அதை அங்கே இருந்து அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற அதுவே ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். அதையெல்லாம் நம்மளை செய்ய முடியாமல் இப்படி நம்ம இருக்கிறோமே அப்படிங்கிற சங்கடம் நமக்கு வரதான் செய்யும். அப்படி வருகிற பொழுது கூட இதையும் மார்க்கத்திற்காக நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும். கணவன்கிட்ட போய் சண்டை போட்டக்கூடாது, நம்முடைய சகோதரன்கிட்ட போய் சண்டை போட்டக்கூடாது, நம்முடைய தந்தை இடத்துல போய் சண்டை போட்டக்கூடாது, நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விடக்கூடாது. ஏன் தெரியுமா? இது சத்தியத்தை நம்ம சொல்ல வேண்டிய தருணம். இது இந்த இடத்துல நம்ம புறக்கணிக்கிற பொழுது அந்த சத்தியம் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு தருணம் இது. ஏன் இந்த அம்மா வரல இதுதான் காரணம். அவங்களுக்கு சத்தியம் போய் சென்றடையும். அவங்க நாளை மறுமையில் நரகத்திற்கு போகாமல் அவர்களை சிந்திக்க வைக்கும். இது அப்போ நம்ம இப்படி ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ யோசிக்க வைக்குமா இல்லையா? ஏன் இந்த பொண்ணு வரல, இதுதான் காரணம், அப்படியா? அவங்களுக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் சந்திக்காமல் இருப்பது நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், ஒரு தியாகம் தான். ஆனால் இதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அன்னை ஆசியார் அவங்க எப்படி இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்தாங்க, எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரு நாட்டுடைய மன்னருடைய மனைவி, எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் தங்களுடைய வசதி வாய்ப்போடு வாழலாம். அவ்வளோ செல்வ நிலையில் அந்த அன்னை அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவங்க விரும்பினாங்களா? அந்த மாதிரி அவங்க விரும்பக்கூடியவங்களா இருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? இறைவா எனக்கு மறுமையில் ஒரு மாளிகையை தா. இதெல்லாம் தூய்மையானது கிடையாது. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது இல்லை. இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. மறுமையில் கட்டக்கூடிய ஒரு மாளிகை இருக்குது, அதுதான் நிரந்தரம். மறுமையில் எனக்கு ஒரு மாளிகை தா என்று சொல்லி அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அங்கு அவர்கள் ஏகத்துவ அடிப்படையில் உறுதியாக இருந்தார்கள். அப்படி உறுதியாக இருந்ததின் காரணத்தினால தான் இப்படிப்பட்ட பிரார்த்தனை அவர்கள் இறைவனிடத்தில் வச்சாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம பார்க்கணும். இந்த சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமா? இந்த இடத்துல நம்ம போய் சிரிச்சு ஒரு அரை மணி நேரம் இருந்துருவோம், சிரிச்சு ஒரு மணி நேரம் உறவுக்காரங்களோட இருந்துருவோம். உறவுக்காரங்களோட இருந்துட்டு வந்துட்டா உறவு கடைசி வரைக்கும் கெடாமல் இருக்கும். யாரும் கேரண்டி தர முடியுமா? கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா தான் பிறக்கிறாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு போகலையா? கணவன் மனைவி சந்தோஷமாக தான் இருந்தாங்க, 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போகலையா? அல்லாஹ் தீர்மானிக்கிறாங்க. ஒருவன் சேர்ந்து வாழ்வதை பிரிந்து வாழ்வதையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அப்போ நம்ம போய் அங்கே போய் மகிழ்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து வந்துட்டா கடைசி வரைக்கும் அவங்களுடைய உறவு அப்படியே பேணி கரெக்டாக இரும். நம்ம எந்த கேரண்டி கிடைக்குமா? கிடைக்காது. இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமானது கிடையாது. மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி தான் நமக்கு நிரந்தரமானது என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கணும், அதை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி நாம் வாழுகிற பொழுது இந்த மாதிரி உறவு காலங்களோடு நம்ம பிரிஞ்சிருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சங்கட்டங்களை நாம் சகிச்சு கொண்டு வாழுகிற பொழுது மறுமையில் அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த மாதிரி உலகத்தில் நீ உறவை பகைச்சு வாழ்ந்த, எதுக்கு வாழ்ந்த? என்னுடைய இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி, என்னுடைய தூதருடைய அந்த வார்த்தையை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த சத்தியத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதுக்கு இந்த பரிசு வச்சுக்க என்று சொல்லி நிலையான ஒரு இன்பத்தை அல்லாஹ் அங்கே நமக்கு தருவான். இப்படி நாம் பார்த்து கொண்டால் இந்த உலகத்தில் பலவிதமான நன்மையான காரியங்களை நடைபெறுவதற்கும் இந்த சத்திய மார்க்கம் கொண்டு செல்வதற்கும் இந்த சமூக பொறுப்புணர்ச்சியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah